ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த டிஷ்ஷோட பேர் ஆலு பராத்தா. வாங்க இதோட செய்முறை என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கணும். ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை பொடியாக நறுக்கியிருக்கேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம், அது பராத்தா பண்ணுறப்ப சரியாக வராது. எல்லா மசாலாஸும் இந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணியிருக்கேன் நான். அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, பொடியாக நறுக்கின மல்லி இலை இதுவும் வேணும். ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வேணும். இப்போ நம்ம குக்கரில் உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். கிள்ளு பதத்தில் வெந்தால் போதும், உருளைக்கிழங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க. உருளைக்கிழங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 1/2 கப்பு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 கிராம் இருக்கும். இதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் பிசைங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எண்ணெயெல்லாம் நான் இதில் எதுவும் சேர்க்கலை. இப்போ சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டலை பாருங்கள். தண்ணியும் அளவாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சதை தோல் உரிச்சாச்சு. இதை சூடோடு இப்போ நம்ம மசிக்க போகிறோம். உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். பேனை வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயை சுற்றி கோட் பண்ணுங்க பேனில். இப்போ நம்ம அதில் வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கணும். இப்போ இதில் எல்லா மசாலாஸும் 1 பை 1 போட்டுருங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு எல்லா மசாலாஸையும் ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. இப்போ லேசாக ஒரு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா மசாலா கரைஞ்சிரும். நல்லா சூடான பேனில் மசாலாஸை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி அடுப்பை பற்ற வைங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு
அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் விடுங்க அந்த மசாலா குக் ஆகுறதுக்கு. இப்போ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. அடுப்பில் சிம்லே இருக்கட்டும். அடுத்து இது கூட நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசித்தோடனே இது கூட மல்லி இலையும் சேர்த்துருங்க. இந்த மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் சூடு ஆறினோன்னே எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து உருண்டைகளாக உருட்டிடுங்க. எலுமிச்சம்பழம் சைஸில் 9 உருண்டை வந்திருக்கு இதில். இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவை எடுக்கிறேன் நான். இந்த மாவை நம்ம எப்படி உருட்டணும்னா சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டணும். அப்போ தான் பராத்தா போடுறதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சப்பாத்தியை பெரிய பெரிய உருண்டைகளாக நான் எடுக்க போகிறேன். இப்போ சப்பாத்தியை பெரிய பெரிய உருண்டையாக உருட்டியாச்சு. 5 உருண்டை வந்திருக்கு பாருங்கள். இந்த 5 பராத்தா பண்ணலாம் இதில். இப்போ இதில் தேய்க்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். மாவை ஃப்ளாட் பண்ணிவிட்டு அது மேலே கோதுமை பொடியை தூவிட்டு சைடு மட்டும்தான் தேய்க்கணும். நடுவில் தேய்க்கக்கூடாது. நடுவில் கனமாக இருக்கணும். சைடில் மட்டும் தேய்க்கணும். ரீசன் என்னென்னா ஸ்டஃபிங் வைக்கும்போது ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம சைடு மட்டும் தேய்ச்சி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ நடுவில் ஒரே ஒரு தடவை மட்டும் தேய்க்க போதும். இப்போ பார்த்திங்களா, நடுவில் கனமாகவும் சைடில் லேஸாகவும் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இதில் ஒரு உருண்டையை நடுவில் வைங்க. வச்சு அமுத்திட்டு இப்போ நான் இதை எப்படி பேக் பண்ணுறேன்னு பாருங்கள். 4 சைடும் அந்த ஸ்டஃபிங் மேலே வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு அதை பேக் பண்ணுங்க. இப்போ மடித்த பக்கம் கீழ்ப்பக்கமாக இருக்கணும். கோதுமை மாவை எடுத்து 2 பக்கமும் தூவி விடுங்க. கோதுமை மாவை கோட்டிங் வச்சதுக்கப்புறம் மடித்த பக்கத்தை கீழ்ப்பக்கமாக வச்சு கவனமாக சப்பாத்தி மாதிரி தேய்ங்க. ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி கவனமாக தேய்ங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதனால தான் ஸ்டஃபிங் நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு சொல்கிறது. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா வந்துடும். ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கவனமாக ரவுண்டாக பராத்தா வந்து ஸ்டஃபிங் வெளியில் வராமல் தேய்ங்க. நார்த்தில் இதே மெத்தடில் காலிஃப்ளவர் பராத்தா, கேபேஜ் பராத்தாலாம் பண்ணுவாங்க. இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங்லாம் வெளியில் வரல. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம். தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. ஊற்றி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் பராத்தாவை அதில் போடுங்க. சைடில் சுற்றியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தோசைக்கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் மேலே வர்ற மாதிரி பார்த்துக்குங்க சப்பாத்தியில். இப்போ பராத்தா ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த ஆலு பராத்தாவுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுக்கலாம், கர்ட் வச்சுக்கலாம், பிக்கிள் வச்சுக்கலாம். எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் இது. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.